நான் வீட்டுக்கு போகும்போது மணி எவ்வளோ தெரியுமா? 1:30. காலைல சாப்பிடவே இல்லை. ஏன்னா காலைல வீட்டுக்கு போய் ஒரு சீரக தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிட்டு ஒரு தோசையை மட்டும் வாயில் போட்டு ஓடி வந்துட்டேன். நீர் கடைசி ரைட்டு. கடைசி ரைட்டு. குடிச்சிட்டு மறுபடியும் அளவாக எடுத்தீங்கன்னா தட 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 தடன்னு சவுண்டு கேட்காது. சவுண்டு கேட்குதா கேட்கலையா? போகுதா? சரியா? பட் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ காலோட டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி டக்குன்னு செகண்ட் கியர் இன்றைக்கி ரைட்டில் போடுங்க. ரைட்டில் போகணும். ரைட். இது என் வீடு. இந்த எல்லோ கலர் பில்டிங்கு லெஃப்டில் போகணும். நேராக போகணும். லெஃப்ட்டு மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி எக்ஸாக்ட் யூஸ் பண்ணிடணும் டைமிங்கில். டைமிங் வேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு போ 100% போகும். அப்புறம் மெயிலில் எக்ஸாக்ட் யூஸ் பண்ணணும். நான் எதாவது ஹெல்ப் பண்ணி லெஃப்ட் இந்த வேலையை தான் நான் இந்த நீட் செஞ்சேன். தெரிஞ்சதா? போக மாட்டேங்குது. விட்டுருந்துச்சு. லெஃப்ட்டு காரம் அடிச்சிருக்கணும். டக்கு ஸ்டடி பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். டைமிங் வேஸ்ட் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். போதுதான். கடைசி ரைட்டு. எப்போ நான் இண்டிகேட்டர் தானா அது சந்துக்குள்ளே ஓட்டும்போது ஆட்டோ ரொட்டேட்டில் கட் ஆயிரும். லாக் இருக்கும் ஸ்டேரிங் கீழே. ஹார்ன் அடிச்சிருக்கும். இந்த கார் தாண்டி ரைட்டில் ரோடு போகும். நம்ம ரோட்டில் வந்து தான் திருப்பணும். பரபரப்பாக திருப்பணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பினா நல்லா இருக்கும். உள்ள நம்ம ரோடு ரைட்டு. நம்ம ரோட்டில் தான் வரணும். நம்ம ரோட்டில் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பும்போது உனக்கு அங்கே ஆப்போசிட் என்ன வண்டி வருது வரல, நம்மளால் திருப்ப முடியாது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். போகலாம். இந்த வீடு மறைச்சிருக்கு. அதனால தான் நம்ம லெஃப்ட் அவ்வளோ தூரம் வரணும். நீங்கள் அதை ஒட்டியே வந்தீங்கன்னா சிரமமாகிக்கும். போகலாம். எப்போ அவன் எழுந்திரிச்சுக்காம்போ பக்கத்தில் எழுந்திரிச்சிட்டான் பற்றி இல்லை. அவ்வளோதான் வந்துட்டான். லெஃப்ட்டில் போகணும். லெஃப்ட்டு போய் மறுபடியும் லெஃப்ட்டில் போகணும். அங்கே ஏறி இப்போ திருப்புவேன். அது ரொம்ப இறக்கும். ஓரளவுக்கு ரொம்ப மெஷர்மெண்ட் தாண்டி ஏறினோம்னா அப்புறம் கம்பி வேலி பத்திரங்கிற மாதிரி ஆயிடும். லெஃப்ட்டு இதில் போய் திருப்பி. புரியுதா? புரியுது. 2-3 வாட்டி பண்ணால் தான் வர மாட்டேங்குது. ஆமாம். நாளைக்கு இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி தாண்டி ரைட்டு.
வண்டி வரதுனால இவ்வளோ சீக்கிரம் போக முடியுது, இல்லைன்னா கஷ்டம். அதனால தான் நிதானமாக தப்பு இல்லை, ரைட்டு. நம்ம ரோடு இப்போ திருப்பு. புரியுதா? ரைட்டு திரும்பும்போது ஏறி திரும்பணும், லெஃப்ட்னா பக்கத்து ரைட்டில் ஏறி திருப்பணும். அப்போ நீ லெஃப்ட் அப்படி திரும்பக்கூடாது. அங்கே ரைட்டில் போகணும். நம்ம ரோடு இண்டிகேட்டர் போட்டுருந்துருக்கணும். ஆமாம், அந்த ரைட்டு அவர் பாவம் அவர் விட்டு கரகரன்னு சுற்றுறேன், கரண்ட்டுக்கு மட்டும் தொட்டிருப்பாங்க, வேலு தொடுறான் பாரு. புரியுதா? நீ ஸ்பீடாக ஓட்டு தப்பு இல்லை, பட் கரெக்டாக ஓட்டு, அவ்வளோதான். போகலாம். இந்த லெஃப்ட்டு போகணும், லெஃப்ட்டு போய் மறுபடியும் லெஃப்ட்டு. இவ்வளோ கியூட்டாக இவ்வளோ இதெல்லாம் வந்து எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தர மாட்டாங்க தம்பி. சும்மா நேராக போனோமா, 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போனோமா, இறக்கி விட்டோமா, தம்பி 15 நாள் முடிஞ்சு, நாளைக்கு வாங்க லைசன்ஸ் வாங்கிக்கலான்ட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சுதா? ரைட்டாக ரைட்டு திருப்பி. ஆமாம், ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கல. இப்போ திருப்பு. தெரியுதா? என்னென்ன தப்புங்க? புரியல. என்ன தப்புன்னு தெரியல. நீ முன்னாலே திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அதனால் நான் ஸ்டீரிங் விட்டுட்டேன். கிட்ட வந்ததுக்கப்புறம். ஆமாம், திரும்ப லெஃப்ட்டு ஹார்ன் அடிச்சிருக்கணும். இப்படியும் திருப்பிக்கலாம், அவ்வளோதான். இங்கே திருப்பிக்கலான்னு புரியலையா? இங்கே திருப்பிக்கலான்னு. இங்கே இது ரோடு அகலமாக இருக்குடா, அது ரோடு சின்னதாக இருக்குடா. ஓகே ஓகே. ரோடு சின்னதாக இருக்கும்போது கார்னர் பில்டிங் இருக்குது, நம்ம சுற்றி வரணும். பட் இங்கே அப்படி இல்லை, கையிடு. இங்கே ரோடு உனக்கு எவ்வளோ தெரியுது? பிரகாசமாக தெரியுதா? இங்கே போகும்போதே லெஃப்ட் வந்துடணும், அவ்வளோதான். சுச்சுவேஷன் புரியுதா? அங்கே ரோடு சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு செகண்ட் நம்ம ரைட்டு ஏறி லெஃப்ட் திருப்புறோம். இங்கே ரோடு கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது, அதனால் இங்கே போகும்போதே ஓரளவுக்கு கார்னர் பண்ணி திருப்பி போகலாம். அந்த ஒரு போய்கிட்டு விடு. புரியுதா? அப்படியே லெஃப்ட் விட்டி வந்துடு. திரும்புதா? இப்போ இங்கே திரும்பும்போது இந்த இடம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். போகலாம். ரோடு அகலமாக இருக்கா சின்னதாக இருக்கா, நம்ம எந்த அளவுக்கு பார்த்து திருப்பணுங்கிறது கவனம் முக்கியம். அங்கே சின்னதாக இருக்குதுங்காட்டி நீ லெஃப்ட் ஏறினாலும் ரைட் ஏறினாலும் கேட்டுக்க மாட்டாங்க. ரைட் தாராளம். நேர் கடைசி லெஃப்ட்டு, குழி நிறையா இருக்கும், மெதுவாக போவோம். இதில் டம்மு டும்மு. நேரம் கடைசியில் இது வந்து முதக்குள்ளேயே இருக்கு பார்த்தீங்களா. அரவிந்தா, கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ எவ்வளோ சந்து சுற்றினான்னு உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? டைம் பாரு, இது வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்குது? 9 நிமிஷம் தான் இருக்குது. அங்கே லெஃப்ட்டு போகணும். சவுண்டு கிட்டுச்சு, அது கல் சைலன்ஸ் அடிச்சிருக்கணும், காரணம் அடிச்சிருக்கணும். இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியல. ஆமாம், அங்கே சின்னதாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ரைட் எடுத்து ரோடு இருக்கணும். போது உனக்கு ஈஸியாக வண்டி வெளியே வந்துடும். இப்போ நீ ஏன்டா தம்பி ரைட் ஏறி திருப்பின்னு உன்னை யாரும் கேள்வி வைக்க முடியாது. ஓகே ஓகே, புரியுது. பட் அந்த இடத்துல அப்படி கிடையாது.
அந்த இடத்துல ஏன் உங்கள் ரோட்டில் வர மாட்டேங்குன்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இவனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. இப்போ எங்கண்ணா நேர் கடைசி அந்த 2 பேரும் நடந்து வராங்களே அங்கே ரைட்டு. ஓட்டுறதுலேயே கவனம் இருக்குன்னா நாய் பாவம் போகலாம். சொல்ல என்ன சொல்ல வந்து ஓட்டுறதுலேயே கவனம் இருக்குன்னா சில நேரத்தில் ரோடு பார்க்க வந்துடும். அது வேறு வழி இல்லை. அது இன்னத்த சூழ்நிலை அப்படி இருக்கு ராஜா. லெஃப்ட் நம்ம ரோடு ரைட்டு தானே. ஆமாம் நம்ம ரோடு வந்து அப்போ திருப்பதிக்கு திருப்பிக்கலாம். அது தம்பி இப்போதைக்கு நம்ம இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி தான் ஹேண்டில் பண்ணுறோம். இதே நம்ம சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணல, அதனால் அது அப்படி தான் இருக்கும். பட் இது நாளைக்கு விட்டுட்டு நாளானிக்கும் போது நான் கொஞ்சம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். கான்செப்ட் புரியுதா? போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். நேர் கடைசியில் எப்படி எப்படி வந்தார் வச்சில ஐயா போகலாம். ஆமாம் கட்ரோடு வருதா டக்குன்னு அடிச்சிடணும். வந்தோடனே கேள்வி கேட்பானு தம்பி. ஃபஸ்ட்டு கேள்வி ஏன் ஹார்ன் அடிக்குன்னு தான் கேட்பானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நேர் கடைசி லெஃப்ட்டு. நேராக அந்த கேட்டுக்குள்ளே போகணும். நேராக அந்த கேட் இருக்குல்ல அதுக்குள்ளே போகணும். கேட்டுக்குள்ள அதே தான். இது ரோடு இருக்கா உள்ள? போ காட்டுறேன் தம்பி. இதுக்குள்ள ஒரு 3000 சந்து இருக்கிறதே நான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு தான் தெரியும். ஆமாம். இப்போ எத்தனை சந்துக்குள்ள நீ வந்துட்டேன். இப்போ எப்படி சுற்றி வேலை கூப்பிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு. மாதிரி கடம்டாங்குது. இப்போ தேடிட்டு போகலாம். என்னன்னா பிரேக் பிடிச்சிட்டு மெதுவாக மூவ் பண்ணினா மெதுவாக மூவ் பண்ணு. கிளச்சை விடு. மேலே போர்டோட சவுண்ட் மட்டும் தான் கடம்புன்னு கேட்கும். வண்டி சவுண்டு கேட்காது. அதான் ரோடு சரியில்லை ஆகி போச்சு. அப்போ நீ தேடிக்கிட்டு போட்டு என்ன தடன்னு போகும். அதான் கேட்டேன் போடலாம். போடக்கூடாது. ரைட்டில் ரைட்டு ஃபுல்லாக கிளச்ச பிடிச்சி கொஞ்சம் ஆக்டிவ் லெஃப்ட். வண்டி தாண்டி லெஃப்ட் பழகிட்டுண்டா தங்கம். செட் ஆயிரும். ஆகாதுன்னு கிடையாது. இல்லை சரி பண்ண கஷ்டம். இப்போ கொஞ்சம் ரைட்டு இருக்கு. டயர் வெரி குட். போகலாம். இது ஒரு சின்ன அசம்ஷன் தான். அதை கரெக்டாக ஃபீல் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிட்டோம். கடைசி லெஃப்ட்டு. பட் இப்போ உனக்கு நீ இந்த 7 நாளாக வண்டி ஓட்டினதுக்கும் இன்னைக்கு வண்டி ஓட்டினதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? தெரியும். இப்போ இதில் ஓட்டிட்டு மெயின் ரோடு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம். டிராஃபிக்காக இருந்தாலும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏறி திருப்பி நீங்கள் பள்ளத்தை காட்டுறது திருப்பிக்கலாம். லெஃப்ட்டுடா. லெஃப்ட்டா? ஆமாம். ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆகலை. ஆகலை. ஃபுல்லாக திருப்பிக்க. ஐயோ நான் எப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் ஆஃப் ஆயிடுச்சு? புரியல. ஆஃப் ஆயிடுச்சுன்னு தெரியல. இதுக்கே எப்படின்னா இன்னும் லெஃப்ட்டு தான். லெஃப்ட் வந்து ரைட் திருப்பணும். இன்னும் வர லேட்டஸ்ட் வண்டினா நீ கெஸ்ட் பண்ணவே முடியாது. உண்டாய் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா வண்டி அது அவ்வளோ ஸ்மூத்னஸாக இருக்கும். மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே. அது ஃபுல் கிளச்சை பிடிச்சிவிட்டேன். ஃபுல் பிடிச்சது தப்பு கிடையாது. ரிலீஸ் பண்ணதே கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கணும். டைமிங் இது கேட்டுக்கண்ணா. கொஞ்சம் முன்னாடி விட்டாலும் சம்பவம் தான். கடைசி ரைட்டு போன உடனே மறுபடியும் ரைட்டு வேணாம். லெஃப்ட் திருப்பிக்கலாம். இல்லை இதில் லெஃப்ட். இது ரைட்டு இன்னொரு ரைட்டு. இது ரைட்டா? இது ரைட்டு மறுபடியும் இன்னொரு ரைட்டு. லெஃப்ட் இல்லை இல்லை மாறிட்டாங்க. லெஃப்ட் வழி இல்லை. இந்த ரைட்டில் போகணும். கடைசி லெஃப்ட்டு மறுபடியும் லெஃப்ட்டு. கடைசி லெஃப்ட்டு மறுபடியும் லெஃப்ட்டு. என்ன சூர்யா அமைதியாக வரேன். தூங்கத்தில் இருக்கண்ணா. அப்படியா? கொஞ்சம் ஏறி தான் திருப்பினா தப்பு இல்லை. பட் வீடு அவங்களுக்கு அதோட முடிஞ்சிச்சு. வாசல் ரோட்டில் வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. லெஃப்ட்டு போய் இறங்கிட்டணும். ஆமாம். ரைட்டில் திருப்பினா
மறுபடியும் செகண்ட் லெஃப்ட்டில் நிறுத்திக்கிறோம். ம் ஓகே. இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, ம் பாட்டி போகிறது செகண்ட் லெஃப்ட். ஓகே. பாட்டி முந்திட்டு திருப்ப முடியுமா? இல்லை வேணாம், பாட்டி பாவம், பாட்டி பின்னாடி நிறுத்திக்கலாம். நம்ம நிறுத்தி மாறுறதுக்குள்ள பாட்டி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகே. இங்கே நிப்பாட்டுறதா? ஆமாம், இந்த சைடு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் அது ரிப்பீட்டடாக வர தெரிஞ்சிடும். பசங்க சூப்பராக ஓட்டினா நிஜமாக தான்டா, நல்லா தான் ஓட்டினேன். ஏன் நடுவில் சொல்லலைண்ணா? சொன்னேன் என்ன நடக்கும். நான் நடுவில் சொல்லான்னு பார்த்தேன் அப்படிங்கிறேன்.